ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாக அதிகாரி பிரிவில் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20, இன்ஜினியர்ஸ் 15, ஆக்சுரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5, இன்ஜினியர்ஸ் ஐடி வந்து 20, மெடிக்கல் ஆஃபீஸர் 20, சட்டம் வந்து 20 என மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 100 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் தொடர்புடைய பிரிவில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2023 அடிப்படையில் 21லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வந்து வயது சலுகை உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு அப்படியே 2 எக்ஸாமாக நடத்துகிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து கோவை. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்ப கட்டணம், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினர், அதாவது மற்ற பிரிவினருக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி தவிர மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் ஃபீஸு, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/4/2024 அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு orientalinsurance.org.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரியண்டல் இன்சூரன்ஸினுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21/3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/4/2024 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி மே ஆர் ஜூன் 2024 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யார் எலிஜிபிளாக வரீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12/4/2024 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.